அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு. நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் வருவதற்கு முன்னதாக ரமலானுடைய சிறப்புகள், ரமலான் மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டு அவன் நரகத்திலே அடைக்கப்படுகிறான் போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பல பயான்களிலும் பல உலமாக்களின் ஜும்மா உரைகளிலும் பல நிகழ்ச்சிகளிலும் நாம் கேட்டிருப்போம். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டாகிறது. ரமலான் வந்து ஷைத்தான் அடைபட்ட பிறகும், நரகத்திலே அவன் அடைக்கப்பட்ட பிறகும் ஏன் முஸ்லிம் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரிகள் ஷைத்தானுடைய செயலை செய்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சகோதரர்களே, ஒரு சின்ன விஷயம்தான். நாம் பிறந்ததிலிருந்து ஒரு விஷயத்தை தொடர்படியாக செய்கிறோம் என்று சொன்னால், தொடர்படியாக செய்யும் ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அதை விட்டு விடுவதற்கு சற்று நேரம் எடுக்கும். அதற்காகத்தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஹம்ர், சாராயத்தை பற்றி பேசும் பொழுது, முழுமையாக எடுத்தவுடனே முழுமையாக விட முடியாது மனிதனால் என்பதினால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி பிறகு இறுதியாக பல வசனங்கள் வந்ததற்கு பிறகு இறுதியாகத்தான் அல்லாஹு தாலா அந்த சாராயத்தை முழுமையாக தடை செய்தான். நான் அதை ஏன் இங்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், 11 மாதங்கள் ரமலான் அல்லாமல் 11 மாதங்கள் நீங்கள் ஷைத்தானுடைய செயல், அதாவது உதாரணத்திற்கு படம் பார்ப்பது, பாட்டு கேட்பது போன்ற தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற ஷைத்தானுடைய செயல்களில் நீங்கள் ஈடுபட்டுவிட்டு, ஷைத்தான் 12வது மாதமாக ரமலானுடைய மாதத்தில் அவன் அடைக்கப்பட்ட பிறகும் நம்மால் ஷைத்தானுடைய செயலை செய்து கொண்டே இருக்க தோன்றுகிறது. அவன் செய்ய வைக்கிறான். 11 மாதங்களிலும் ஷைத்தான் நம்மை வழிகிட்டு விட்டான். 12வது மாதத்தில் அவன் சென்ற பிறகும் அதனுடைய சாயல் நம்மிடத்தில் அடிக்கிறது. அதனால்தான் சில நபர்களால், சில இஸ்லாமிய சகோதரிகளால் அதை விட்டுவிட முடியாமல் அதை திரும்பவும் செய்கிறார்கள். எனவே இந்த தவறுகளை நீங்கள் திருத்தி கொண்டு இந்த ரமலானிலிருந்து எந்த பாவங்களையும் ரமலான் அல்லாமல் எந்த மாதத்திலும் நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹு தாலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு துஆ செய்யுங்கள். அந்த பாவங்களை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் மன்னித்து விடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.